சாரி விஜய், இந்த கூட்டணி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவரு விஜய் அவர்கிட்ட இப்படி ஓபனா பேசினாரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கிட்ட பேசும்போது, சாரி விஜய், உங்க கூட்டணிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டதா சமூக வலைதளங்கள்ல செய்தி காட்டுத்தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதா நீண்ட நாட்கள் வதந்திகள் உலா வந்துச்சு. தற்போது ராகுல் காந்தி அவரு திமுக உடனான தனது நீண்ட கால பிணைப்பை முறித்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதை திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காராம். உண்மையில் சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் மேலிட கூட்டத்துல தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் இருவேறு துருவங்களாக பிரிந்து தங்களோட கருத்துக்களை முன்வச்சிருக்காங்க. ஒரு தரப்பினர் திமுக கூட்டணியில நீடிக்க விரும்புவதாகவும், மற்றொரு தரப்பினர் விஜய் அவரோட சேர்ந்து கூட்டணி அமைச்சா நல்ல வாக்கு கிடைக்கும்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய தலைமை தற்போதைக்கு இந்தியா கூட்டணியின் ஒருமைப்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்க விரும்புவதாகவும், தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் உறவு வலுவாக இருப்பதால் அதை சிதைக்க விரும்பவில்லை என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் அவருடைய கூட்டணிக்கு ராகுல் அவரு நோ சொல்லிட்டாருன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விவகாரத்துல விஜய் அவருடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறது தாவேகா தொண்டர்களுடைய தற்போதைய எதிர்பார்ப்பு. யார் வந்தாலும் வராட்டியும் நாம தனித்து போட்டியிட தயார் அப்படிங்கறத ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவரு உறுதியா சொல்லிட்டு இருக்காராம். ராகுல் காந்தி அவருடைய தரப்புல இருந்து இத்தகைய பதில்கள் வந்ததா கூறப்படுற சூழல்ல விஜய் அவருடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நோ ப்ராப்ளம், நாங்க தனியா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். சொல்ல போனா விஜய் அவர் கூட யாருமே கூட்டணி வைக்காட்டியுமே அதுவும் விஜய் அவருக்கு பிளஸ்ஸா தான் அமையும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுலயும் மக்கள் விஜய் அவரை நினைச்சு பார்த்து ஓட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.